ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அதிகாலையில் தேவனோடு நாம் வேதத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளில் தியானத்தின் வசனம் மத்தேயு 17வது அதிகாரம், அதனுடைய கடைசி வசனம் 27வது வசனம். ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ஊழியம் செய்து வருகிறார்கள், சுவிசேஷம் சொல்லி கொண்டு வருகிறார்கள். சொல்லி கொண்டு வரும்பொழுது வரி பணம் பேதுருவிடத்துல கேட்கிறாங்க. 24வது அதிகாரத்துல, உங்க போதகர் வரி பணம் செலுத்துவது இல்லையா? அவர் செலுத்துவார் என்று உள்ள போய் இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்க உள்ள வராரு. உள்ள வரும்போது பேதுரு இயேசு கிறிஸ்து கிட்ட இன்னும் கேட்கவே இல்லை. வெளியே போய் வரி பணம் கேட்க வந்திருக்கிறாங்கன்னு கேட்கவே இல்லை. அதற்கு முன்னமே அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதுக்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியனிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள்? அதாவது ராஜாக்கள் அவங்க பிள்ளை இடத்துல வரி வாங்குறாங்களா, இல்ல மற்ற அந்நியரிடத்துல மட்டும்தான் வரி வாங்குறாங்களா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பேதுரு சொல்கிறார், 26வது வசனம், அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றார். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லை. இந்த இடத்துல ஒரு தேவ ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். பாருங்க, அதுதான் 27வது வசனம். ஆகிலும் 27 அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இராதபடிக்கு நாம் கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து வாயை திறந்து ஒரு வெள்ளிப்படத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காக உனக்காகவும். ஆகிலும் அது தேவனுடைய பிள்ளைகள் இவங்க. முதலாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கே சொந்தக்காரர். சங்கீதம் 24:1 சொல்கிறது, பூமியும் அதில் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையவைகள். எல்லாமே கர்த்தருடைய தான். அந்த பூமியில இருக்கிற ஆடு மாடு மனுஷன் எல்லாமே, வானம் எல்லாமே கர்த்தருடையது தான். ஆனா அவர் அதையும் அங்க அது இந்த எல்லாத்துக்கும் சொந்தக்காரரா இருந்து இதை காட்டிலும் தானியேல் 2:21 சொல்கிறது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறார், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிறவர். இவ்வளப்பட்ட வல்லமை உள்ள தேவன் தான் இயேசு கிறிஸ்து. ஆனால் இவர் இங்க என்ன சொல்றாரு, இன்னொரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம ஒரு வீடு இருந்தாதான் அதுக்கு நம்ம வரி கட்டுவோம், ஒரு நிலங்கள் இருந்தாதான் அதுக்கு வரி கட்டுவோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கரண்ட் பில்லு கூட இருக்குது, அதுக்கு கூட நம்ம கட்டுறோம், ஏன்னா நம்ம அது யூஸ் பண்றோம். இவருக்கு வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 8:20 சொல்லுகிறது, அதற்கு இயேசு, நரிகளுக்கும் குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. நரிகளுக்கு வீடு இருக்குது, இது இப்படி எல்லாருக்கும் வீடு இருக்கு. ஆனா மனுஷகுமாரனுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த வீடுன்னு இங்க பூமியில இல்லை. ஆனாலும் இவர் என்ன சொல்றாருன்னா, இங்க இப்படி யாரும் குற்றம் சாட்டாதபடிக்கு, நம்ம மேல ஒருவரும் குற்றம் சாட்டாதபடிக்கு நாம் கவனமா இருக்கணுன்றதுக்காக, நீ போயிட்டு முதல் மீனை பிடி, அந்த மீன் வாயிலிருந்து எடுத்து அந்த காசை கொடு. எல்லாருக்கும் முன்மாதிரியாய் வாழ்வதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். சரியாய் வாழ வேண்டும் என்று இந்த உலகத்தின் ராஜாக்களை உருவாக்குகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிறவர். இந்த ராஜாக்களே இவரை தான் ஆராதிக்கிறார்கள். அநேக இடத்துல தெரியணும். இன்னைக்கு அமெரிக்கா அதிபரே இவரை தான் ஆராதிக்கிறார். அப்பேற்பட்ட தெய்வம் வரி கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஆனாலும் ஒரு மனுஷனாய் இந்த பூமிக்கு அவதரித்தாரு. அந்த மனுஷனாய் என்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ அந்த கடமைகளை அவர் சரியாய் செய்கிறார். உதாரணத்துக்கு இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் பாருங்க, ரோமர் 13:7 வாசிக்கலாம். ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ணிய வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. எவனுக்கு வரியை செலுத்த வேண்டுமோ வரியை செலுத்துங்கள், யாருக்கு தீர்வை செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டுமோ, யாருக்கு பயப்படணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் பயப்படணும். வேதம் அவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படணும். அதே போல இன்னொன்று, பெற்ற தாய் தகப்பனுக்கு பயப்படணும். உபாகமம் சொல்றது, பெற்ற தாய் தகப்பனுக்கு பயப்படுங்கள் என்று சொல்லுகிறது. இப்படி நல்ல காரியங்களை, நல்ல உபதேசங்களை நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, உலகத்துல ராஜாவாய் பிறந்த அவர் இந்த உலகத்துல மனுஷனா எப்படி வாழணுமோ அதை நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு.
மனுஷர்களுக்கு கீழ்ப்படியும்படியாக, அது சரியாய் செய்யும்படியாக நம்மளும் அப்படிதான் இருக்கணும். நம்ம ஒரு பொருள் இருக்குதா, அதை நம்ம கரெக்டா டேக்ஸ் கட்டணும். அந்த பூமியில நம்ம இயேசு கிறிஸ்து எவ்வளவு எக்ஸாம்பிளா தெய்வமா இருந்தோம், கட்ட வேண்டிய அவசியமே இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லணும்னா சொல்லிடலாம். ஆனா அப்படி இல்லை, பிதாவின் சித்தத்தின்படி இங்க அவர் வந்தாரு, அவருடைய வேலையை அவர் சரியாய் செய்தார். நம்முடைய வேலையும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல உபதேசங்களை வேதத்துல வைத்திருக்கிறார். நம்ம பாருங்க, எல்லாருக்கும் பத்த தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படினோம், வரி கட்டுறவங்களுக்கு வரி கட்டணும், பயப்படுறவங்களுக்கு பயப்படணும், கீழ்ப்படுறவங்களுக்கு கீழ்ப்படினோம். இவ்வளவு அருமையான தேவனை நாம் தேர்ந்தெடுத்து தெரிந்து கொள்ளுற பாருங்க. இப்படிப்பட்ட தேவனை விட்டு விடாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் வாசிங்க. அவருடைய என்ன வேதம் சொல்லுகிறதோ அதன்படி நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.